கடந்த நவம்பர் 7ஆம் தேதி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டை எதிர்த்தும் தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய படுகொலைகளை கண்டிச்சும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை நிலைநாட்டவும் இன்னும் பல முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு பிரம்மாண்டமான பேரணியை நடத்துவதாக சென்னையில் மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் கூடி அதுல எவ்வளவு பெரிய அட்ராசிட்டிஸ் நடந்துச்சுன்னு தெரியும். முறையான அனுமதி கோரி 10 தினங்களுக்கு முன்பாகவே வழக்கறிஞர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் அடங்கிய குழு காவல்துறையை அணுகி அனுமதி கடிதம் கொடுத்துட்டு நம்ம வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். நாம ஒன்றும் ஜனநாயக விரோதமான போராட்டத்திற்காக திட்டமிடல, ஜனநாயக ரீதியான ஒரு பேரணி, அவ்வளவுதான். அப்படிங்கும் பொழுது நாம வேலையை செஞ்சுட்டே இருக்கிறோம். ஆளே இல்லாத அலுவலகத்துல 6ஆம் தேதி இரவு, அதாவது 7ஆம் தேதி பேரணி, 6ஆம் தேதி இரவு நள்ளிரவுல கொண்டு ஒரு நோட்டீஸ் ஒட்டி வச்சு போயிட்டாங்க. அதாவது அனுமதி மறுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு. நாம அந்த இடத்துல கூடி பேரணியை துவங்கலான்னு இருக்கும் பொழுது காவல்துறை தலையிட்டு அவ்வளவு பேரையும் கைது செய்து மலையில அவ்வளவு பெரிய அல்லோகலப்படுத்தி எவ்வளவு பெரிய அநீதி அன்னைக்கு நடந்துச்சு, எவ்வளவு பெரிய அராஜகம் காவல்துறை செஞ்சுச்சு அப்படிங்கிறது எல்லோரும் வீடியோல செய்திகளா பார்த்திருப்பீங்க. இதை கண்டிச்சும் மிகப்பெரிய பொருட்செலவுல ஏற்பாடு செஞ்ச இந்த பேரணியை முறையா நடத்த விடாம காவல்துறை செஞ்ச அந்த அராஜகத்தை எதிர்த்து 1 கோடி ரூபாய் நட்டையீடு கேட்டு புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கப்பட்டது. அது விசாரணைகள் எல்லாம் முடிந்து இன்று தீர்ப்பு. அந்த வழக்கில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை நீதிபதி திரு வேல்முருகன் அவர்கள் இன்னைக்கு வழங்கியிருக்கிறார். என்னன்னா, ஒரு சட்ட திருத்தத்தையே கொண்டு வந்திருக்கிறார். காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய சம்மட்டி அடியை கொடுத்திருக்கிறான்னு தான் சொல்லணும். காரணம், இந்த வழக்கு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு விசாரணை நடந்து கொண்டிருந்த பொழுது காவல்துறை திரும்ப 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 இவர்கள் அனுமதியை மீறி பேரணி நடத்திட்டாங்க, மிகப்பெரிய கூட்டம் கூடிட்டாங்க, அண்ணா சாலையில இதுவரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது, அண்ணா சாலையே முடக்கிட்டாங்க, அந்த பகுதியையே ஸ்தம்பிக்க வச்சுட்டாங்க, பெரிய கூட்டம் வாகனங்கள்னு சொல்லி என்னென்னவோ பண்ணிட்டாங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப நீதிபதி குறுக்கிட்டு நல்ல வலுவா ஒரு கேள்வியை கேட்டார். நான் கேட்கறது, இவர்களுக்கு ஏன் அனுமதி கொடுக்கலன்னு கேட்டா நீங்க மீண்டும் மீண்டும் இந்த பதில சொல்லக்கூடாது. அவர்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தா அனுமதி கேட்ட இடத்தில் அவங்க பாட்டுக்கு பேரணி நடத்திட்டு அவங்க பாட்டுக்கு போயிட போறாங்க. தென் மாவட்டத்தில் அவ்வளவு தூரத்துல இருந்து வரவங்க நீங்க திடீர்னு எதுவும் நடத்தக்கூடாதுன்னா அப்ப அவங்க என்ன செய்வாங்க, இப்படிதான் நடக்கும் அப்படின்னு பண்ணது மட்டும் இல்லாம, ஓ அப்படியா, அனுமதி மீறி பேரணி நடத்திட்டாங்களா, அப்ப நீங்க உங்கள்ட்ட தான் துப்பாக்கி இருக்குல்ல, துப்பாக்கி எடுத்து சுட வேண்டியதானே அப்படின்னு நக்கலா காவல்துறையை சொன்னார். இதை விட எப்படி காவல்துறையை அடிக்க முடியும்? அதை அவர் சும்மா விளையாட்டா சொல்லல, அதற்கு கடந்த கால வரலாறுகள் பல இருக்கு. புதிய தமிழகம் கட்சி சார்ந்த வரலாறே பல இருக்கு. கொடியன்குளம் தாக்குதலுக்கு உள்ளான நிகழ்வை கண்டிச்சு இதே போல சென்னையில் பேரணி, மெரினாவில் துப்பாக்கி சூடு 20 பள்ளி, அடுத்தது சுந்தரலிங்கனார் போக்குவரத்து கழகம், அதை கண்டித்து நடந்த கலவரத்தில் துப்பாக்கி சூடு, 1999 தாமிரபரணி படுகொலை, மாஞ்சோலை மக்களுக்காக நடந்த பேரணியில் துப்பாக்கி சூடு, ராஜபாளையம் கலவரம் துப்பாக்கி சூடு, மதுரை கோட்டைப்பட்டி துப்பாக்கி சூடு, செப்டம்பர் 11 பரமக்குடி துப்பாக்கி சூடு. இப்படி புதிய தமிழ் கட்சி தலையிட்டு புதிய தமிழ் கட்சிக்கு சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள்ல இந்த மாதிரி துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. இதைத்தான் நீதிபதி காவல்துறைக்கு சுட்டிக்காட்டி அவங்களை நக்கல் அடிச்சதை போல அந்த செய்தியை சொன்னார். வரலாற்றில் ஒரே ஒரு கட்சியினுடைய பேரணிக்கு அனுமதி மறுத்து அவர்களை படாத பாடுபடுத்தி அவர்களுக்கு செய்த அராஜகத்திற்கு பதிலாக இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை தான் இது, தண்டனை தான். இதுதான் வரலாற்றில் முதன்முறையாக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கு. புதிய தமிழ் கட்சி போட்ட வழக்குல மிகப்பெரிய மூக்கு உடைப்பை சந்திச்சிருக்கிறது காவல்துறை. அது மட்டும் இல்லாம காவல்துறை தரப்புல இருந்து சொல்லிட்டே இருந்தாங்க இல்லையா, இவங்க தடையை மீறி போராட்டம் பண்ணி பஸ்ஸை உடைச்சிட்டாங்க, அது இதுன்னு கட்டினாங்க இல்லையா, அதை எல்லா வழக்குகளையும் நிபந்தனையின்றி தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டு இருக்குது நீதிமன்றம். இனி இந்த காவல்துறையினுடைய திமிர் இருக்கு இல்லையா, இந்த காவல்துறையோட திமிரெல்லாம் ஜனநாயக ரீதியாக போராட அனுமதி கேட்கக்கூடிய ஜனநாயக சக்திகள்கிட்ட செய்யக்கூடாதுங்கிற எச்சரிக்கை தான் இது. ஆளும் அதிகார வர்க்கம் கொடுக்கக்கூடிய அழுத்தம், அவர்கள் ஆட்டி வைக்கக்கூடிய பொம்மைகளாக, அவர்களுக்கு கிட்டத்தட்ட அடியாட்களாக மாறிப்போன காவல்துறை அதிகாரிகள் ஜனநாயக சக்திகளுக்கு எதிராக தங்களுடைய ஜம்பத்தை, தங்களுடைய திமிரை இனி காட்டக்கூடாது. அவர்கள் கேட்கக்கூடிய அனுமதிக்கு, அதாவது ஏற்கனவே 5 நாட்களுக்கு முன்பு அனுமதி கேட்கணும்னு இருந்ததை திருத்தி 10 நாட்களுக்கு முன்பு அனுமதி கேட்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அது போக அவங்க அனுமதி கேட்டு கொடுத்த கடிதத்தில் 48 மணி நேரத்திற்கு உள்ளாக முடிவெடுத்து அவர்கள்ட்ட சொல்லிடணும். அப்படி சொல்லிட்டா கட்சிகள், இயக்கங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நேர நீதிமன்றத்தை நாடுவாங்க. நீதிமன்றத்தை நாடி இந்த மாதிரியான இந்த பிரச்சனைக்கு போராடி ஆகுங்க, இந்த இடத்துலதான் போராடணும், என்ன கட்டுப்பாடுகளோ நாங்கள் அதை ஏத்துக்கிறோம், என்னென்னங்கிறதோ நாங்க அதை செஞ்சுக்கிறோம், எந்த ரீதியிலும் போராட்டம் தடைபடாது. ஏன்னா கட்சிகள் அதற்கெல்லாம் தயாராகத்தான் காவல்துறையிட்ட அனுமதி கடிதத்தை கொடுப்பாங்க. புதிய தமிழகம் கட்சிக்கு செய்த அநீதியால், இந்த ஒடுக்குமுறையால், அடக்குமுறையால்
காவல்துறைக்கும் அரசுக்கும் மிகப்பெரிய ஒரு மூக்குடைப்பும் சம்மட்டி அடியையும் நீதிமன்றமும் நீதிபதியும் கொடுத்திருக்கிறாங்க. இனியாவது எதேச்சையாதிகார போக்கை வந்து அரசும் அந்த அரசனுடைய பேச்சை கேட்டு ஆடுகிற அதிகாரிகளும் திருந்திக்கணும். ஜனநாயக ரீதியாக போராடக்கூடிய ஜனநாயக சக்திகளை அரசியல் காழ்ப்புணர்வுகளுக்காக வந்து வஞ்சம் தீக்கிறது, அவங்களை வந்து தாக்குறது, அவங்களை வந்து கைது செய்யறது, அவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது, அப்படி இப்படிங்கிற வேலையெல்லாம் இனி அரசும் செய்ய முடியாது, காவல்துறையும் செய்ய முடியாது. இனி செய்யணும்னு நினைச்சா இனி ஜனநாயக சக்திகள் நேர வந்து நீதிமன்றத்தை நாடக்கூடிய ஒரு நல்லதொரு வாய்ப்பையும் இந்த தீர்ப்பு ஏற்படுத்தி இருக்குன்னு தான் சொல்லணும்.